நடிகர் உசுறுனா உசுறு. முதலமைச்சர் வருவீங்க, துணை முதலமைச்சர் வருவீங்க, மீடியா காலில இருந்து டெத்து அடக்கம் பண்ற வரைக்கும் நிப்பீங்க. அப்ப மத்தவங்க உசுரெல்லாம் உசுரா தெரியல. இன்னைக்கு என்னோட நண்பர் ரோபசங்கர் இறந்துட்டாரு. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ரோபோசங்கர் ஒருத்தர் எப்படி இறந்திருக்காரு? அவரை குடிச்சு 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 அவரோட கிட்னி போய் லிவர் போய் இன்னைக்கு இறந்துட்டார். இதுக்கெல்லாம் யார் காரணம்? அரசாங்கங்கள் தான் காரணம், அதிகாரிகள் தான் காரணம். எதுக்கு காரணம்? நாங்க வித்தா நீ ஏன்டா வந்து குடிக்கிறேன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். நீங்க ஏன் விக்கிறீங்கன்றது என்னோட கேள்வி. புரியுதுங்களா? இன்னைக்கு ரோபோசங்கர் இறந்துட்டாருன்னா உடனே எல்லாம் ஐயோ இறந்துட்டாரா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க ஆச்சரியத்தோட. தினம் தினம் ஆயிரக்கணக்கான பேர் பிள்ளைகள் அப்பாவை இழந்துட்டு இருக்கு, மனைவிகள் புருஷனை இழந்துட்டு இருக்கு, அப்பா அம்மாக்கள் பிள்ளைகளை இழந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? இதுக்கெல்லாம் யார் அழுவுறது? இறக்கிறார் தெரியுது பாத்தீங்களா? அதுக்காக நிக்கிறீங்கல்ல. ஒருத்தர் செத்த அப்புறம் பாக்குறத விட இருக்கிறப்ப பாருங்கன்ற, இருக்கிறப்ப அந்த மக்களை காப்பாத்துங்கன்ற. தெருவுக்கு தெருக்கு 10 ஒயின் ஷாப், டெய்லி குடி 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 குடி. தனியமா ஒரு உயிர் போயிடுச்சா? 45 வயசு ஏதோ சம்திங் அவருக்கு. சாகிற வயசா? இறந்துட்டாரா? இனி அந்த குடும்பத்தோட நிலைமை சொல்லுங்க. அந்த குடும்பத்துக்காச்சும் ஏதோ அவங்க ஒய்ஃப் நடிக்கிறாங்க, அவங்க பொண்ணு நடிக்கிற ஏதோ ஓடிடும். அன்றாட கூலிகள் அன்னன்னைக்கு கஷ்டப்பட்டு வாழ்ற எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு நடுத்தருல நிக்குதே. எத்தனையோ பிள்ளைகள் படிக்க முடியாம நிக்குது, எத்தனையோ பிள்ளைகள் சாப்பாடு இல்லாம நிக்குது, எத்தனையோ பிள்ளைகள் வீடு இல்லாம நிக்குது. தயவு செய்து அரசாங்கமே இந்த சாராயத்தை தயவு செய்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறேன்னு கதை சொல்றதை விட்டுட்டு உடனடியாக அதை முழுக்க அதை க்ளோஸ் பண்றதுதான் என்னோட வேண்டுகோள். இது என்னுடைய வேண்டுகோள் இல்ல, ஒவ்வொரு பெண்களுடைய வேண்டுகோள், ஒரு தாய்மார்களோட வேண்டுகோள். தயவு செய்து இந்த சாராய கடைகளை உடனடியா மூடுங்க. இதை தாண்டி இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க பார்த்தாலும் கஞ்சா அபின்னு போதை போதை போதை. கடையை உடைக்கிறான், ஆள் அடிக்கிறான், ஆளை வெட்டுறான், கண்ணாடியை உடைக்கிறான், காரை உடைக்கிறான், டூ வீலரை உடைக்கிறான், ரோட்ல குடிச்சிட்டு போய் நேத்து வானகத்துல 3 பேர் 2 பேர் இறந்துருக்காங்க. வானகத்துல குடிச்சு போட்டோம் ஏதோ சொல்றாங்க. அவர் குடிச்சிட்டு ஓட்டினாரு ஏதோ ஒன்னாலும் எனக்கு தெரியல. இப்படியே போயிருந்தா நிலைமை எங்க போறது? டெய்லி சாவுகள், டெய்லி வாழ வேண்டிய வயசுல 15 வயசு 18 வயசு 20 வயசுல செத்துட்டு இருக்கானுங்க சார். தயவு செய்த அரசாங்கமே மக்களை காப்பாத்துங்க தான் என்னோட வேண்டுகோள். பிளீஸ்.